Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா reciprocity theorem பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Find the current through 1.375 ohm resistor and hence verify reciprocity theorem. So இந்த reciprocity theorem உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். பட் இந்த தியரம் நம்ம வெரிஃபை பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்ம மெஷ் அனாலிசிஸ்லயே இந்த டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம நல்லா ஸ்டடி பண்ணிருப்போம். அப்படி நல்லா ஸ்டடி பண்றப்ப இது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஓகே, இப்ப ரெசிப்ரோசிட்டி தியரமை யூஸ் பண்ணி நீங்க ப்ராப்ளம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எது சோர்ஸ் எது ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னா எது எக்ஸைட்டேஷன் எது ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க கொடுத்திருக்கிற சர்க்யூட்ல இருந்து. இப்ப பாருங்க, இதுதான் சர்க்யூட். இப்ப இந்த சர்க்யூட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா find the current through 1.375 ohm resistor னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த 1.375 ohm வழியா flow ஆகுற கரண்ட் என்னங்கறத கண்டுபிடிக்கணும். அப்ப அதுதான் நம்ம ரெஸ்பான்ஸ். சரிங்களா? ரெஸ்பான்ஸ்ங்கிறது என்னது? அவுட்புட். அப்ப அவுட்புட்ங்கிறது இந்த 1.375 ohm வழியா போற கரண்ட். இப்ப இந்த சோர்ஸ் என்னது? 10 வோல்ட் சோர்ஸ். அப்போ இந்த சோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸைட்டேஷன் சொல்றோம். அப்ப இது எக்ஸைட்டேஷன், இங்க ரெஸ்பான்ஸ். ஓகே, அப்ப இத கண்டுபிடிச்சிட்டோம். எது ரெஸ்பான்ஸ் எது எக்ஸைட்டேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்கிற சர்க்யூட்ல இருந்து இந்த கரண்ட் என்ன வருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கொடுத்திருக்கிற சர்க்யூட் எடுத்துக்கோங்க. சோ இதுல டோட்டலா எத்தனை லூப்ஸ் இருக்கு அப்படின்னா 3 லூப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அவங்களே லூப்போட டைரக்ஷனும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா லூப்போட டைரக்ஷனை சேஞ்சே பண்ணக்கூடாது, அப்படியே ரீடைன் பண்ணி சோ இதுக்கு கரண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த சர்க்யூட்டுக்கு இந்த மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்றேன். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் லூப்ஸ் 3 லூப்ஸ்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ இது ஃபர்ஸ்ட் லூப். சோ அப்ப நமக்கு என்ன வேல்யூ வரும் பாருங்க. சோ 1.375 இந்த 2 இந்த 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சோ 2 plus 3 5. சோ 5 ஓட இத ஆட் பண்ணீங்க அப்படின்னா 6.375 னு வந்துரும். சரிங்களா? அடுத்து 1 க்கும் 2 க்கும் காமனா என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? 2 இருக்கு. சோ அப்ப -2. லூப்போட டைரக்ஷன் பாருங்க. சரியா? அத பேஸ் பண்ணி தான் மைனஸா பிளஸ் ஆனது தெரியும். அடுத்து 1 க்கும் 3 க்கும் காமனா நமக்கு என்ன இருக்கு? 3 ஓம் இருக்கு. அடுத்து இது டவுன்வர்ட்ல வரும், இது அப்வர்ட்ல வரும். ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், மைனஸ் ன்னு போடுறோம். கரெக்ட்டா? சரி, 1 3 எழுதியாச்சு. அடுத்து 2 1. சோ 2 க்கும் 1 க்கும் காமனா எனக்கு -2 வரும். அடுத்து 2 2 அப்படினா சோ இங்க இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோ 10 plus 2 plus 2. அப்ப நமக்கு என்ன ஆகும்? 14 ன்னு வந்துரும். அடுத்து 2 க்கும் 3 க்கும் காமனா என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? 10 ஓம் இருக்கு. சோ -10 ஓம். அடுத்து 3 1. சோ 3 1 1 3 என்ன வேல்யூ இருக்கு? அதுதான் 3 1. 3 2 என்ன? 2 3 என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வேல்யூ. சரிங்களா? சோ 3 3ங்கிறது லூப் 3 ல இருக்கிற எல்லா வேல்யூ. சோ 10 plus 3 13. சோ 13 ஓட 1 ஆட் பண்ணீங்கன்னா 14 ன்னு வந்துருச்சு. சோ இங்க unknown வேல்யூ என்னது பாருங்க? I1 I2 I3. so this is equal to இப்போ நம்ம வோல்டேஜ் எழுதணும். சரிங்களா? சோ வோல்டேஜ் என்ன பாருங்க, லூப் 1ல வோல்டேஜ் சோர்ஸே இல்ல 0, லூப் 2ல வோல்டேஜ் சோர்ஸ் எதுமே இல்ல 0. லூப் 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படினா clockwise direction. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மூவ் பண்றீங்க. அப்படிங்கறப்ப -10. சரிங்களா? சோ இத கண்டுபிடிச்சாச்சு. சோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இதுல இருந்து I1 I2 I3 கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 1.375 ஓம் வழியா என்ன கரண்ட் போகுது? I1ங்கற கரண்ட். அப்ப இதுதான் நம்மளோட ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ நான் I1 கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்டா கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. சோ கால்குலேட்டரை எடுத்து அதுல இருந்து I1 I2 I3 ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இதுல இருந்து I1 ஓட வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. -2 ஆம்பியர்னு வருது. I2 ஓட வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா -2.25 ஆம்பியர்னு வருது. இதுல உங்களுக்கு I2 I3 ஓட வேல்யூ தேவையே இல்ல. பட் இருந்தாலும் நம்ம கால்குலேட்டர்ல ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்றோம், அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ I1 I2 I3 ஓட வேல்யூ நான் எழுதிட்டேன். இப்போ இதுல ரெஸ்பான்ஸ்ங்கிறது என்னது? I1 தான். சோ அப்ப I1ங்கறப்ப எனக்கு மேக்னிட்யூடோட வேல்யூவை மட்டும் பாருங்க. magnitude value என்ன வருது அப்படினு சொன்னீங்கன்னா
2 ஆம்பியர்னு வருது. அவ்வளவுதான். சரியா? இப்ப அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தியரமை வெரிஃபை பண்ணணும். மேடம் இந்த தியரமை வந்து எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சோர்ஸும் ரெஸ்பான்ஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வரணும், கரெக்டா வரணும். தட் இஸ் சோர்ஸையும் ரெஸ்பான்ஸையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அதோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கணும்னா சேமா இருக்கணும். சரியா? அந்த மாதிரி சேமா இருந்தது அப்படின்னா அந்த தியரம் வந்து ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்ப பாருங்க, சோ இது நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ரெஸ்பான்ஸ், இங்க இருக்கிறது வந்து எக்ஸைடேஷன். அப்ப இது ரெண்டுத்தையும் நான் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ சர்க்கியூட் எப்படி வரும் பாருங்க. இங்க இருக்கிற 2 ohm அப்படியே வரும், 10 ohm, 2 ohm, 3 ohm, 1 ohm. So இங்க 1.375 ohm, இங்க 10 volt. கரெக்ட்டுங்களா? இப்போ நான் சோர்ஸ் இங்க கொண்டு வந்துட்டேன். அப்ப எக்ஸைடேஷன் எங்க போகணும், இந்த இடத்துக்கு போகணும். சாரி, ரெஸ்பான்ஸ் எங்க போகணும், இந்த இடத்துக்கு போகணும். அப்ப ரெஸ்பான்ஸ்ங்கிறது இங்க நம்ம என்ன எடுத்திருக்கோம், இங்க லூப் 1 எடுத்திருக்கோம். சரியா? ஆல்ரெடி இங்க என்ன இருந்தது, லூப் 3 இருந்தது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே மாத்திக்கிறேன். சோ இதை வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், I1 எடுத்துக்கிறேன். சோ இதை I2 எடுத்துக்கிறேன், இதை I3 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி எடுத்துட்டு இப்ப நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சோ அப்ப மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லூப் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ 10 + 3 + 1 14 வந்துரும். அடுத்தது 1க்கும் 2க்கும் காமனா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 10, அப்ப -10. சோ 1க்கும் 3க்கும் காமனா இருக்கிறது 3, அப்ப -3. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 சோ 2க்கும் 1க்கும் காமனா இருக்கிறது -10. 2ங்கிறது இங்க இருக்கிற எல்லா வேல்யூவும், சோ 14. அடுத்து வந்து 2ம் 3ம், சோ 2ம் 3ம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா -2. அடுத்து 3 வந்து -3 -2 3 3ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். சோ 3 + 2 5, சோ 5 ஓட இந்த வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா 6.375 வந்துருச்சு. இங்க I1, I2, I3 இது unknown value. So this is equal to, இப்ப இங்க loop 1, so loop 1ல 0, loop 2லயும் 0 0 0. so loop 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப நீங்க எந்த டைரக்ஷன்ல போறீங்க, கிளாக் வைஸ். அப்ப நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போறதுனால +10 வந்துரும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதோட வேல்யூவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. சோ கால்குலேட்டரை யூஸ் பண்ணி I1 I2 கண்டுபிடிச்சுக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா I1 ஓட வேல்யூ எனக்கு எவ்வளவு வருது, 2 ஆம்பியர்னு வருது. I2 is equal to என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18.70 இதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி I3 ஓட வேல்யூ 3.09 ஆம்பியர்னு வருது. சரிங்களா? சோ இப்ப பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெரிஃபை பண்றேன், ரெசிப்ரோசிட்டி தியரமை வெரிஃபை பண்றேன். வெரிஃபை பண்றப்போ இங்கேயும் எனக்கு I1 ஓட வேல்யூ என்ன வருது, 2 ஆம்பியர்னு வருது. சோ இங்கேயும் I1 ஓட வேல்யூ என்ன வருது, 2 ஆம்பியர் தான். பொலாரிட்டி பார்க்க கூடாது, பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்க கூடாது. சோ ஒன்லி த மேக்னிட்யூட நீங்க செக் பண்ணிக்கணும். சரியா? சோ உங்களோட மேக்னிட்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சேமா இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ரோசிட்டி தியரம். இப்போ ரெசிப்ரோசிட்டி தியரம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கொடுத்திருக்கிற சர்க்கியூட்டை எடுத்துட்டு அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்களா, கரண்டா வோல்டேஜான்னு பாருங்க. இப்போ இங்க வந்து கரண்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்றோம், மெஷ் அனாலிசிஸை யூஸ் பண்றோம். மேடம் இதுவே வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ப நீங்க நோடல் அனாலிசிஸை யூஸ் பண்ணணும். இங்க கரண்ட்ங்கிறதுனால நம்ம மெஷ் அனாலிசிஸை யூஸ் பண்றோம். சோ மெஷ் அனாலிசிஸை யூஸ் பண்ணி எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா போற கரண்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட சோர்ஸையும் ரெஸ்பான்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சோ இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு கரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட கரண்ட் வந்து கரெக்டா வருது அப்படின்னா அப்ப அந்த தியரம் வந்து வெரிஃபைடு. சப்போஸ் உங்களுக்கு வந்து அன்ஈக்குவலா வருது அப்படின்னா அந்த தியரம் வந்து நாட் வெரிஃபைடு அப்படிங்கிற மாதிரி நீங்க கன்க்ளூட் பண்ணணும். சோ அப்ப இந்த கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.